பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய இந்த வயிறு எரிச்சல், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மசில் கிராம்ஸ், ஸோ எக்ஸஸ் ப்ளீடிங், ஸோ இது நமக்கு சரியாகணும்னாலும் பூசணி விதைகளை நம்ம பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தலாம்னா, பூசணி விதைகளோட எள்ளு, ஸோ எள்ளும் நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடரை ரெகுலராக நம்ம எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வயிறு வலி இருக்குது, மசில் கிராம்ஸ் இருக்குது, ஹெவியாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதும் இந்த பூசணி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதனோட நம்ம சம அளவு ஈக்குவல் அமௌண்ட் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. ஸோ கருப்பு எள்ளும் எடுத்துகிட்டு லைட்டாக தனித்தனியாக நம்ம ஃப்ரை பண்ணி ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடரை ரெகுலராக பெண்கள் பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், நம்மளுடைய எலும்புகள் தசைகள் வலிமையாக இருக்கும், பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய அதிகமான வயிறு வலி, மசில் கிராம்ஸ், இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் பூசணி விதைகளை தாராளமாக பயன்படுத்தலாம். இதனோட சேர்த்து நிறைய பேருக்கு இந்த பூசணி விதைகளை இதனோட இன்னும் சில விதைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். அது நமக்கு ஆரோக்கியமான விஷயங்களை நிறைய தரும். ஏன்னா ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எலும்புகள் பலவீனமாக இருக்கிறது கால்சியம் டிஃபிஷியன்னால் வரக்கூடியது, நம்ம லிவரில் ஏற்படக்கூடிய இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகிறதுக்கு நீங்கள் பூசணி விதைகளை பயன்படுத்தலாம்.